வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபிநாத் பாக்யா வீட்டு முன்னாடி வந்து நின்னு வேகமா கத்துறாரு. "ஏய் பாக்யா வெளிய வா! உன்னதான் கூப்பிடுறேன் வெளிய வான்னு." அப்பாவோட சத்தம் கேட்டு இனியா ஓடி வர்றாங்க. செடியன்னு வெளிய வர்றாரு. அப்பான்னு ஓடி வந்து, "இனியா கோபிய கட்டி புடிச்சுக்க. டோன்ட் வொரிடா ஒண்ணும் இல்லடா." அப்படின்னு மகள கன்சோல் பண்றாரு கோபி. "அப்பா என்னப்பா ஆச்சு? பா?" அப்படின்னு செடியன் கேக்குறாரு. அங்க வந்து நிக்கிற அம்மாவ பாக்குறாரு கோபி. "எங்க உங்க மருமக? சாரி சாரி. நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் ராமமூர்த்தியும் பெத்த அந்த மக எங்க அவங்க கூப்பிடுங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படிங்கிற கோபி, "ஏய் பாக்யலட்சுமி கூப்பிடுறேன்ல வெளிய வான்னு" கத்துறாரு. "அப்பா ஏன்பா கத்திக்கிட்டு இருக்கீங்க? உள்ளர வாங்கங்கிறாரு செழியன். "எதுக்குப்பா? வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன மறுபடியும் தூக்கிட்டு போறதுக்கா?" "ஆஹாஹாஹா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பேச வேண்டியது இங்கேயே நின்னு பேசிட்டு போயிடுறேன். கூப்பிடு உங்க அம்மாவங்கிறாரு கோபி. அக்கம் பக்கமெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துடுறாங்க. "ஏய் பாக்யலட்சுமி" அப்படின்னு கோபி கத்த, "அப்பா அங்க பாருங்கப்பான்னு" பதறாரு செழியன். "டாடி உள்ள வாங்க டாடிங்கிறாங்க இனியாவும். "செழியா நான் எங்கேயும் வரல. அவள கூப்பிடு. இப்ப அவ இங்க வரணும். அவ வரலன்னா நான் இங்கிருந்து போக மாட்டேன். பாக்யலட்சுமி இப்ப வரப்போறியா இல்லையா?" அப்படின்னு கோபி கத்த பாக்யா வெளிய வர்றாங்க. "அப்பா ரோட்ல நின்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்கப்பா." "எதுவா இருந்தாலும்னு" செழியன் சொல்ல, "இன்னும் என்னடா பார்க்கணும்? இன்னும் என்னடா பார்க்கணும்? உங்க அப்பன போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போனாங்க. அத எல்லாரும் பார்த்துட்டாங்கல்ல. மானம் கப்பல் ஏறி போயாச்சுல்ல. அத மட்டுமா பண்ணாங்க? என் பொண்டாட்டியும் குழந்தையும் பேப்பர்ல போட்டிருக்காங்க." அப்படின்னு கோபிநாத் கத்த, "அப்பா பொறுமையா இருக்கப்பா" அப்படின்னு அவரு தோள பிடிக்கிறாரு செழியன். "கூப்பிடு அவள. போய் கூப்பிடு போன்னு" கோபிநாத் கத்துறாரு. "அப்பா உள்ளர வந்து பேசுங்கப்பா ப்ளீஸ்ன்னு" செழியன் கெஞ்ச, "வர முடியாது. நான் இங்க இருந்து தான் பேசணும். போய் கூப்பிடு போ. கூப்பிடு உங்க அம்மாவ." அப்படின்னு கோபி கத்திட்டு இருக்கப்ப, "அப்பா கொஞ்சம் நான் சொல்றதுன்னு" செழியன் சொல்றாரு. அங்க வந்து நிக்கிற பாக்யா, "செழியா" அப்படின்னு பாக்யா கூப்பிட எல்லாரும் பாக்யாவ பாக்குறாங்க. பாக்யா கோபிநாத் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியையும் குடும்பத்தையும் டிவில வர வச்சிருப்ப?" அப்படின்னு கோபி கேட்க, "எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ரெஸ்டாரண்ட் விஷயத்துல நீங்க விளையாடி இருப்பீங்க? இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம நான் போற வழியில எல்லாம் குறுக்க குறுக்க வந்துகிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தர வேலைக்கு அனுப்பி வச்சு என் ரெஸ்டாரண்ட் பேர கெடுத்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது?" அப்படின்னு பாக்யா கேட்க, "என்ன கிடைக்க போகுதா? என் அப்பன் இறந்தப்போ கடைசி சடங்கு என்ன பண்ண விட்டியா? அப்ப என் மனசு எவ்ளோ துடிச்சிருக்கும், எவ்ளோ வேதனைப்பட்டிருக்கும். அப்போ உனக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது?" அப்படின்னு கோபி கேக்குறாரு. "நானா? நானா சடங்கு பண்ண விடாம பண்ணுனேன்? சடங்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னது உங்க அம்மா. உங்க அம்மா எல்லார் முன்னாடியும் வச்சு அந்த தகவல சொன்னபோது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சோ, அதே மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சுச்சு." அப்படின்னு பாக்யா சொல்ல, "ஏய் உன் விளக்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. சரியா?" அப்படின்னு கோபிநாத் கேட்க, "அப்புறம் இங்க எதுக்கு வந்தீங்க? ஆ?" அப்படின்னு பாக்யா கேட்டுட்டு இருக்கும்போதே கமலா ராதிகாவ கூட்டிட்டு வர்றாங்க. "நீ என்ன எங்க கூட்டிட்டு வர்ற?" அப்படின்னு ராதிகா கேட்க, "வா அங்க பாரு ராதிகா. அந்த பாக்யா கிட்ட மாப்பிள சண்டை போட்டுட்டு இருக்காரு பாரு." அப்படின்னு கமலா சொல்ல, "இத பார்க்க தான் என்னைய கூட்டிட்டு வந்தியா?" அப்படின்னு ராதிகா கேட்க, "பின்ன அங்க பாரு." அப்படின்னு கமலா சொல்றாங்க. "அம்மா விடுமா. எதுக்கும்மா பிரச்சனை? வெளியில எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு செழியன் சொல்ல, "ஏய் நான் பிரச்சனை பண்றேனா? நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னு இவர் தான் கத்திக்கிட்டு இருக்காரு. இவர கேளு எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. போக சொல்லு முதல்ல போக சொல்லு. நீங்க பண்ணுனது எவ்ளோ பெரிய அயோக்கியத்தனம்னு இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லையா? நூத்துக்கணக்கான ஆளுங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விளையாடி இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து வந்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுறவங்களுக்கு நான் தானே பொறுப்பு. ஒரு பொறுப்பான ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்ணணுமோ அதத்தான் நான் பண்ணியிருக்கேன். நியாயமா நீங்க இங்க வந்து கோவமே படக்கூடாது. பண்ண தப்ப நினைச்சு வெக்கம் தான் படணும்." அப்படின்னு பாக்யா சொல்ல, "அடச்சி வாய மூடு. வெக்கப்படணுமா? ஏய் இப்ப சொல்றேன் கேளு. நான் பண்ணது பெரிய தப்பு. எது தெரியுமா? இதோ இறந்து போனாரே அந்த ராமமூர்த்தி. மிஸ்டர் பெரிய மனுஷன். அவர் பேச்ச கேட்டு உன்ன போய் கல்யாணம் பண்ணுனேன் பாரு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு." அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க, "எப்படி பேசுறா பாத்தியான்னு" கமலா ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே வம்பு பேசுற 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. "என்னடி பிரச்சனையா இருக்கும்னு" பக்கத்துல கேட்க, இன்னும் 2 பேர் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. "பாக்யா நீ உள்ள வா. இதுக்கு மேல பேச வேண்டாம்." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "இருங்க அத்த. நானும் இந்த கதைய ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணினது தப்பு. என்னைய கல்யாணம் பண்ணினது முட்டாள்தனம்னு மூச்சுக்கு 300 தடவ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நானா உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்? நானா அந்த தப்ப பண்ண சொன்னேன்? நானா முட்டாள்தனமா இந்த வேலைய பண்ணுங்கன்னு சொன்னேன்? 3 பசங்க ஆனதுக்கு அப்புறம், அதுவும் மூத்தவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், நீங்க வந்து சொன்னீங்களே, எனக்கு இவளோட வாழ பிடிக்கல. இவள டைவர்ஸ் பண்ண போறேன்னு. எனக்கு புடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப வந்த தைரியம் ஏன் உங்களுக்கு முன்னாடியே வரல?
உங்க அப்பா என்னைய காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாருல்ல, ஏன் பேசாம இருந்தீங்க? எனக்கு இவள பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? உங்க வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், என் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த சண்டையா இருக்கும்? அப்படின்னு வெளிய நிக்கிறவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நியாயமா பார்த்தா, உங்கள கல்யாணம் பண்ணதே தப்புன்னு சொல்ல வேண்டியவ நான். உங்க கோழைத்தனத்தான என் வாழ்க்கைய கெடுத்தது நீங்க. அடிப்படை மரியாதை கூட இல்லாம இத்தன வருஷமா வாழ வச்சது நீங்க. கூடவே இருந்து தலையில கொட்டி கொட்டி உட்கார வச்சது நீங்க. என் நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாத்தையும் கலைச்சு போட்டது நீங்க. நம்ம கல்யாண வாழ்க்கையால பாதிக்கப்பட்டத பத்தி பேசணும்னா, நான் தான் பேசணும். நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. புடிக்காத கல்யாணம்னா கூட இருக்கிற வரைக்கும் ராஜா மாதிரி தானே இருந்தீங்க. 3 வேளையும் சமைச்சு போட்டு, துணி துவைச்சு போட்டு, உடம்புக்கு ஒண்ணும் வராம பாத்துக்கிறதுக்கு ஒருத்தி இருந்தா. எனக்கு யார் இருந்தாங்க? எனக்கு இந்த கல்யாணத்தினால என்ன கிடைச்சது? நான் தானே அடிமை மாதிரி வாழ்ந்தேன். அப்படின்னு பாக்யா பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க. வெளியே எல்லாரும் வேடிக்கை பார்க்கறத ஈஸ்வரி சங்கடமா பார்க்கறாங்க. பாக்யா, இதெல்லாம் இப்ப சொல்லி காட்டணுமா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமா அத்த. சொல்லி காட்டி தான் ஆகணும். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னைக்கு உங்கள விவாகரத்து பண்ணேனோ, அன்னைக்கு தான் நான் நிம்மதியா மூச்சு விட்டேன். இனிமே யாரும் நம்மள குத்தி காட்டுறதுக்கு இருக்க மாட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு எனக்கே தெரிய வந்துச்சு. எவ்ளோ ஒரு கேவலமான ஆளோட கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரிஞ்சதுன்னு பாக்யா சொல்றாங்க. ஏய் அப்படின்னு கோபிநாத் சொல்ல, கத்தாதீங்க அப்படின்னு கோபிநாத் முன்னாடி அவர் மாதிரியே விரல நீட்டி மிரட்டுற பாக்யாவும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க. என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேன்னு கிண்டலா சிரிக்கிறாரு கோபிநாத். இன்னும் உங்களுக்கு புரியலையா நான் என்ன பண்ணுவேன்னு அப்படின்னு பாக்யா கேட்க, இன்னும் புரியலையே சொல்லு அப்படிங்கிறாரு கோபிநாத். இனிமே என் வழியில நீங்க குறுக்க வந்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறாங்க சொடக்கு போட்டு பாக்யா. ராதிகா வெடுக்குன்னு திரும்பி போக, ராதிகான்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அவங்க போய்கிட்டே இருக்காங்க. பாக்யா, போதும் பாக்யான்னு ஈஸ்வரி சொல்ல, போதாது அத்த. போதாது. உங்க பையன் செஞ்ச அநியாயத்துக்கு இதெல்லாம் போதாது. அப்படின்னு பாக்யா சொல்ல, பாக்யலட்சுமி, நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், உன் ஆணவத்துல நீ அழிஞ்சு போயிருவ. அப்படின்னு கோபி சொல்ல, யார் அழிஞ்சு போறாங்கன்னு பாக்கலாம். அப்படின்னு பாக்யா சொல்றாங்க, நீயும் பாரு நானும் பாக்குறேன். ஆனா இப்ப சொல்றேன் கேளு. நான் உன்னை சும்மா விட போறதே இல்ல. அப்படின்னு கோபி சொல்ல, நீங்க தலைகீழா நின்னாலும் உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேனோ, அப்பவே நான் பழைய பாக்யா இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் கோபிநாத். இன்னும் புரியலன்னா நான் புரிய வைப்பேன். ஜாமீன் கிடைச்சிருச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க. இந்த கேஸ நான் அப்படியே விட மாட்டேன். இந்த கேஸ்ல நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். அப்படின்னு பாக்யா சொல்ல, பயங்கர அதிர்ச்சியாகுறாங்க இனியாவும் ஈஸ்வரியும். இதையெல்லாம் வெளிய ஒருத்தவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி குடுப்பேன்னு பாக்யா சொல்ல, அது உன் கனவுல நடக்கும். ஏய், அப்படி ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போனா போனா போயிட்டு நான் திரும்ப வருவேன். வந்து உன்னை அழிக்க தான் பாப்பேன். உன்னை அழிக்காம நான் ஓய மாட்டேன். அப்படின்னு கோபிநாத் சொல்ல, பாக்கலாம் அப்படிங்கிறாங்க பாக்யா. பாத்துரலாம். பாக்க தான் போறேன். பாக்க தான் போறேன்னு சொல்லிட்டு கோபிநாத் அங்க இருந்து கிளம்புறாரு. பாக்யா வேகமா திரும்பி உள்ளர வர, அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டே செல்லியனும், அம்மா நில்லுமான்னு இனியாவும் வர்றாங்க. இப்ப என்ன நடக்குதுங்க? எதுக்கு டாடியோட சண்டை போடுற? அப்படின்னு இனியா கேட்க, நான் உங்க டாடியோட சண்டை போடுறேன். அவரு ஒண்ணுமே பண்ணல அப்படித்தானே? அப்படின்னு பாக்யா கேட்க, அம்மா இங்க பாருமா. அவரே போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் போயிட்டு வந்திருக்காரு. அந்த கோவம் இருக்கதானேம்மா செய்யும்? அப்படின்னு செழியன் சொல்ல, ஓ, கோவம், வருத்தம், அவமானம் இதெல்லாம் உங்க அப்பா குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காரா? அவருக்கு மட்டும்தான் அதெல்லாம் வருமா? மத்தவங்களுக்கெல்லாம் வராதான்னு பாக்யா கேக்குறாங்க. நீ அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க கூடாதுமா. சரி குடுத்துட்ட. அவரும் ஸ்டேஷன் வரையில போயிட்டு வந்துட்டாரு. அதோட விட வேண்டியதானேம்மா. அதுக்கப்புறம் எதுக்கு அவரை ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன்னு சவால்லாம் விடுற? அப்படின்னு செடியன் கேட்க, ஜெயிலுக்கு அனுப்பதான்டா போறேன். அத முன்கூட்டியே சொன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது உங்க அப்பாவுக்கு அது புது விஷயமா இருக்காதுல்ல. அவரை தயார்படுத்தி வச்சுக்குவாருல்ல. அப்படின்னு பாக்யா சொல்ல, அம்மா நீ பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச்மா அப்படின்னு இனியா சொல்றாங்க. நீங்க 2 பேரும் ஏன் ஆன்ட்டி பக்கம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏதோ ஆன்ட்டி பக்கம் அன்னைக்கு லக் இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு ஜெனி சொல்ல, ஐயோ ஜெனி அதான் போகலல்ல அப்படின்னு செழியன் சொல்றாரு. சும்மா அறிவு இல்லாம பேசாத செழியா. ஆன்ட்டி தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஆன்ட்டியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆளுங்க வர்றதே குறைஞ்சு போச்சு தெரியுமா? அப்படியே போனா எப்படி ரெஸ்டாரண்ட் நடத்த முடியுமா என்ன? ஆன்ட்டி தப்பு பண்ணலன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு புரியாது ஜெனி. இவங்க அப்பாவுக்கு கோவம் கண்ண மறைக்குது. இவங்களுக்கு அப்பா பாசம் கண்ண மறைக்குது. அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட, சாரி அத்த உங்களை விட்டுட்டேன். உங்களுக்கு புள்ள பாசம் கண்ண மறைக்குது அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா?
அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நல்லாவே தெரியுது அத்த அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் பாக்குறாங்க. நீ அவங்க முன்னாடி நின்னு அப்படி பேசுற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதே பக்கத்து வீட்டுக்காரவங்கள முன்னாடி வச்சு தானே உங்க பையன் கத்துனாரு. அப்ப நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. அவரு பேசினதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுவும் சொல்லலன்னா நான் தப்புன்னு ஆயிடும்ல அப்படின்னு பாக்யா சொல்ற. என்னவோ இந்த கல்யாணத்தால உன் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமாம்மா, அக்கா வாழ்க்கை போச்சு தானே. அக்கா உண்மையை தானேம்மா சொல்லுது. காலையில வேலைக்கு வந்து சாயந்தரம் வீட்டுக்கு போற எனக்கே தெரியுது கோபி சார் அக்காவை நல்லாவே நடத்தலன்னு. இங்கேயே இருக்கிறவங்க நீங்க உங்களுக்கு தெரியாதாம்மா அப்படின்னு செல்வி சொல்ல, ஏய், உடனே உன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண வந்துடாத. பிடிக்கலன்னா ஒதுங்கி நிக்கணும். சண்டைக்கு நிக்க கூடாது நீன்னு பாக்யாட்ட சொல்றாங்க ஈஸ்வரி. இத போய் உங்க பையன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, அவங்கிட்ட தான் பதிலுக்கு பதில் பேசின. இப்ப எங்கிட்டயே பேச ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இவ்வளவு நாளும் பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு. இப்பதான் எனக்கு தெளிஞ்சிருக்கு. வீட்ல பெரியவங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கணும். அவங்கள வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு உங்க பையன் செஞ்ச எல்லா அவமானத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். அவர் கொடுத்த எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நான் அவர் கூட வாழ்ந்தேன். ஆனா ஒரு நாள் அவர் யார பத்தியும் கவலைப்படாம எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. போனவரு அப்படியே போயிருக்கணும். அத விட்டுட்டு திரும்பவும் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாரு. தொந்தரவு குடுப்பாருன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அத்த அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. நீ இவ்வளவு கோவப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், அவரு இதை விட அதிகமா கோவப்படுவாரு. அப்புறம் பெருசா ஏதாவது செஞ்சு வைப்பாரு அப்படிங்கிறாரு செழியன். பண்ணட்டும், அவரால முடிஞ்சதெல்லாம் செய்யட்டும். நான் அதை விட பெருசா ஏதாவது பண்ணுவேன். அவரு கெட்டவரு, நான் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா நான் அப்படி இல்ல, நல்லவ. யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காதவ. கெட்டவர் அவருக்கே அவ்வளவு தைரியம் இருக்கும்போது நல்லவ எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். இந்த தடவை யாரு என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்கிறதாவும் இல்ல. செஞ்ச தப்புக்கான தண்டனைய வாங்கி கொடுக்கறவர்ல நான் ஓய மாட்டேன். இதனால நான் என்ன இழக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நான் செய்ய நினைச்ச விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன் அப்படிங்கிற பாக்யா வேகமா அங்கிருந்து போயிடுறாங்க. கிச்சன்ல உட்கார்ந்து ஜெனி, ஈஸ்வரி, இனியா எல்லாரும் சாப்பிடுறாங்க. செடியன் அங்க இல்ல, செடியா செடியான்னு கூப்பிடுறாங்க பாக்யா. அவன் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு இருக்கான் ஆண்டி, வந்துருவான் அப்படிங்கிறாங்க ஜெனி. சாப்பிடுற நேரத்துல தான் அவனுக்கு எல்லா காலும் வருமா, ஐயோ அப்படிங்கிறாங்க பாக்யா. இந்தாங்க அத்த, இன்னொரு இட்லிய பாக்யா எடுத்து வைக்க, எனக்கு போதுங்கிறாங்க ஈஸ்வரி. இன்னொரு இட்லி சாப்பிடுங்க அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்ல வேண்டாம், எனக்கு ஒண்ணு போதுங்கிறாங்க ஈஸ்வரி. சாப்பிடுங்க அத்த, இல்லன்னா நடுராத்திரி பசிக்கும் அப்படின்னு பாக்யா சொல்ல, பசிக்கட்டும். இப்ப என்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாத்திரம் விளக்கிட்டு இருக்க செல்வி திரும்பி பாக்குறாங்க. பசிச்சு பசிச்சு போய் சேர்றேன். இருந்து மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? புருஷனும் போய் சேர்ந்தாச்சு. புள்ளையும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா, நீங்க பசி தாங்க மாட்டீங்க, சாப்பிடுங்கம்மா அப்படின்னு செல்வி சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலைய மட்டும் பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அக்கா இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணி இன்னொரு இட்லி பாக்யா வைக்கிறாங்க. இனியா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு பாக்யா கேட்க, வேண்டாங்கிறாங்க இனியா. ஈஸ்வரி எந்திரிச்சு போயிர, அத்தை சாப்பிடுங்கங்கறாங்க பாக்யா. செழியன் உள்ளர வர, எப்ப கூப்பிட்டா நீ எப்படா வரன்னு பாக்யா கேக்குற. ஈஸ்வரி கைய கழுவிட்டு இருக்காங்க. உட்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல, டேய் உட்கார்ந்து சாப்பிடு செழியாங்கிறாங்க ஜெனி. எனக்கு ஒண்ணும் வேண்டாங்கிறாரு செழியன். ஏன் வேண்டாங்கிற, என்னாச்சு இப்போ? ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு ஜெனி கேட்க, இதோ பாரு இத புடி அப்படின்னு கையில குடுக்கறாரு. ப்ளூடூத்த காதுல போட்டுட்டு மொபைல பாக்குறாங்க ஜெனி. என்னவா இருக்கும்னு பாக்யா பாக்க குழப்பத்தோட ஈஸ்வரி நிக்கிறாங்க. அக்கா என்ன அது அப்படின்னு இனியா கேட்க, ஜெனி மொபைலையும் ப்ளூடூத்தையும் இனியா கிட்ட குடுக்கறாங்க. இனியாவும் அதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அம்மாவை பாக்குறாங்க. என்ன பாக்குறீங்க 3 பேரும் பாக்யா கேட்க, அது ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி அப்படின்னு ஜெனி சொல்ல, அக்கா இப்ப எதுக்கு மறைக்கிறீங்க? அவங்கள பத்தி என்ன நியூஸ் வந்திருக்குன்னு அம்மாவுக்கும் தெரியட்டுமே அப்படின்னு இனியா சொல்றாங்க. பாக்யா அக்காவை பத்தி என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு செல்வி கேட்க, வாசல்ல வச்சு டாடியோட சண்டை போட்டாங்கல்ல, அதை யாரோ வீடியோ எடுத்து நியூஸா போட்டிருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல, பாக்யா ஈஸ்வரி 2 பேருக்குமே அதிர்ச்சி. பாக்யா அடைச்சோ இவ்வளவுதானாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, செடியா நீ வந்து உட்காரு, இட்லி ஆறிட போகுது, உட்காரு வாங்குறாங்க. இனியா அதை எங்கிட்ட காட்டுன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. பாருங்க பாட்டின்னு இனியா கொடுக்க ஈஸ்வரி பாக்குறாங்க. அதுல பாக்யா பேசுறது தெரியுது. ஹோட்டல் அதிபர் பாக்யலட்சுமிக்கும் அவர் முன்னாள் கணவருக்கும் இடையிலான பிரச்சனை சுவாரஸ்யம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. பாக்யலட்சுமி கொடுத்த புகாரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற கோபிநாத் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அதன் பிறகு பாக்யலட்சுமியை நேரில் சந்தித்து பேசி இருக்கிறார். பேச்சுதான், வெறும் பேச்சில்ல, சண்டை. அந்த சண்டை காட்சியை தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம்.
இதையெல்லாம் பாக்குற வெறுப்போட ஈஸ்வரி, "ஏன்டா இதெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "ஏம்மா நேரடியாவே பார்த்துட்டாங்க எல்லாரும். இதுல ஃபோன்ல பார்க்கறதுக்கு என்னம்மா இருக்கு?" அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. "திருநெல்வேலியில இருக்க சொந்தக்காரங்கலாம் இத பார்த்திருப்பாங்கல்ல?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "பாட்டி உலகமே பார்த்திருக்கும் பாட்டிங்கிறாங்க. இனி தேவையா பாக்யா இதெல்லாம்னு?" ஈஸ்வரி கேட்க, "தேவையில்லதான் அத்தை, என்ன பண்றது?" அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. "நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அத நீ மறந்துட்ட. எல்லா வீட்லயும் தான் பிரச்சனை இருக்கு. அவங்கெல்லாம் தெருவுல நின்னு சண்டை போட்டுக்கிட்டா இருக்காங்க?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "நான் உங்க பையன் வீட்டு வாசல்ல போய் சண்டை போட்டிருந்தா, நீங்க இந்த கேள்விய என்கிட்ட கேட்டிருக்கலாம். சண்டை போட்டது உங்க பையன். நான் இதுல என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு பாக்யா கேட்க, "அவன் தான் சண்டை போடுறான்னு தெரியுதுல்ல. நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "ஏற்கனவே சொன்னதுதான் அத்த. நான் பொறுத்த வரைக்கும் பொறுத்தாச்சு. இனிமேலும் பொறுமையா நான் இருக்க மாட்டேன். அவரு கத்துனா நானும் திரும்ப கத்துவேன். அவரு கோவப்பட்டா நான் திரும்ப கோவப்படுவேன். என்ன பேசாம இருக்க சொல்லாதீங்க அத்த. ஏதாவது சொல்லணும்னா உங்க பையன்கிட்ட போய் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா முகத்த திருப்பிக்கிறாங்க. "ரொம்ப மாறிட்ட பாக்யா. நீ முன்ன மாதிரி எல்லாம் இல்ல." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, "இதோ பாருங்க அத்த, நீ ஏதோ சொல்ல வர்றாங்க பாக்யா. வேண்டாம். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்புறம் அதையும் எவனாவது வீடியோ எடுத்து போடுவான். அவ்வளவுதான் அப்புறம். இந்த வீட்டோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் போச்சு. இனிமே ஒருத்தர் கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. இந்தாடா" அப்படின்னு மொபைல கையில குடுத்துட்டு போயிடுறாங்க ஈஸ்வரி. "நீ வாடா, உட்காரு, சாப்பிடுன்னு" பாக்யா சொல்ல, "எனக்கு எதுவும் வேண்டாமான்னு" சொல்லிட்டு செடின்னு வெளியே போயிடுறாரு. பின்னாடியே இனியாவும் போயிடுறாங்க. எல்லாரும் போனதும் செல்வி பாக்யா கிட்ட வந்து, "கையில ஒரு ஃபோன் இருந்தா போதுமே." அடுத்தவங்க விஷயத்த வீடியோ எடுக்க தொடங்கிடுறாங்க. அடுத்தவங்க சிரிச்சா நியூஸு, அழுதா நியூஸு, பேசுனா நியூஸு, பேசலனாலும் நியூஸு. எல்லாமே நியூஸ் ஆக்கிர்றாங்கக்கா. அதையும் வெட்கமே இல்லாம நம்ம ஆளுங்கலாம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கக்கா. இந்த மாரி வீடியோவ எடுக்கிறவங்களும் சரி, அத ரசிச்சு பார்க்கிறவங்களும் சரி, அவங்கவங்க வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. அடுத்தவங்க பிரச்சனைய பார்த்து ரசிக்கிறதுல இவங்களுக்கு என்ன சந்தோஷம் தான்னு தெரியல. அப்படின்னு செல்வி சொல்றாங்க. "ஆன்ட்டி இதெல்லாம் பார்த்து நீங்க எதுவும் வொரி பண்ணிக்காதீங்க." அப்படின்னு ஜெனி சொல்ல, "நான் ஏன் வொரி பண்றேன்? வந்து சண்டை போட்ட ஆளுக்கு வேற வேலை இல்ல. அதையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டவங்களுக்கும் வேலை இல்ல. ஆனா எனக்கு 1000 வேலை இருக்கு. நான் ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்பட போறேன்?" அப்படிங்கிற பாக்யா உட்கார்ந்து தட்ட வச்சு இட்லி எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. "ஆன்ட்டி நிஜமாவே நீங்க ஓகேவா இருக்கீங்களான்னு?" ஜெனி கேட்க, "எனக்கு என்ன, நான் ஓகேவா தான் இருக்கேன். நீ இன்னும் சாப்பிடல, உட்காரு சாப்பிடு." அப்படின்னு ஜெனி கிட்ட சொல்ற பாக்யாவ ஜெனி என்னமோ மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.